வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வந்தனங்கள். இன்று 2018 9ஆம் மாதம் 25ஆம் செவ்வாய்க்கிழமை. அடிக்கடி கூறப்பட்ட ஒரு விடயம், நேரம் எங்களுக்கு அதிகமாக செலவழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காணக்கூடியதாக இருக்கும். நேரம் என்று ஒரு பொன்னான ஒரு விடயம். நாங்கள் இது பற்றி அதிகமாக சிந்திக்க வேண்டும். நேரம் எங்களுக்கு ஒரு முக்கியமானது. அதிகமாக செயற்படுகின்றவர்களுக்கு நேரம் மிகவும் பொன்னானது. இந்த பொன்னான நேரத்தை நாங்கள் நல்ல செயற்பாடுகளுக்கு மாற்றப்பட வேண்டும். நல்ல செயற்பாடுகளை செய்யோமாக இருந்தால் அவருக்கு எந்த நேரத்திலையும் சந்தோஷம் உருவாக்க முடியும். நேரம் இல்லை, எனக்கு இப்படியான காரியங்களை செய்வதற்கு நேரம் இல்லை என்று நீங்கள் சிந்தித்தால் அவருக்கு ஒரு உயர மட்டத்துக்கு அவர் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயத்தை அடைய முடியாத ஒரு காரணம் அவங்களுக்கு உருவாக்க முடியும். அதனால் நீங்கள் நன்றாக சிந்திக்க வேண்டும். நேரம் அதிகமாக சிந்தித்து அந்த நேரத்தை, பொன்னான நேரத்தை பற்றி நீங்கள் அதிகமாக அக்கறை செலுத்தி உங்கள் காரியங்களை இலகுவாக மிக சீக்கிரமாக செய்வதற்கு நீங்கள் சிந்திக்க வேண்டும். விரைவாக நேரம் போய்கொண்டே இருக்கின்றன. நேரம் அப்படி விரைவாக போய்கின்ற நேரத்திலே நாங்கள் செய்கின்ற காரியங்களை சரியான முறையிலே நாங்கள் செய்யாவிட்டால் நிச்சயமாக எங்களுக்கு அந்த செய்ய காரியத்தை முடிவடைக்க முடியாது. அந்த வகையிலே நீங்கள் முடிவு பார்த்து கொண்டவர்கள், முடிவு என்பது செய்கின்ற நல்ல காரியத்தை, முடிவை நீங்கள் எதிர்பார்க்கின்றோம். அந்த வகையிலே நேரம் மிகவும் அக்கறை செலுத்தி நீங்கள் உங்கள் காரியத்தை நன்றாக செய்தவுமாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல சிறந்த மனிதராக வாழ முடியும். மனம் திருப்தி அடைய வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும். தவறான செயற்பாடுகளை செய்யக்கூடாது. அப்படி செய்கின்ற பொழுது உங்களுக்கு நன்மை கிடையாது. மனம் திருப்தி அடைய வேண்டும். அதற்கு நீங்கள் அதிகமாக வனஸ்தலங்களுக்கு, மதஸ்தலங்களுக்கு சென்று நீங்கள் அந்த காரியத்தை செய்வோமாக இருந்தால் எங்களுக்கு மிக இலகுவான வாழ்க்கை அமைய முடியும். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான நாளாக அமைய வேண்டும் என பிரார்த்தனை தெரிவித்துக் கொள்கின்றேன். சந்தோஷம் என்பது எல்லோருக்கும் ஒரு பொதுவான விடயமாக இருந்தாலும் மற்றவர்களை பற்றி கேவலப்படுத்தக்கூடாது, கேவல பேச்சுக்களை பேசக்கூடாது. சந்தோஷமாக, ஒற்றுமையாக, சகோதர போல ஒரே தாய் மக்களாக நாங்கள் இலங்கையர்கள் என்ற அடிப்படையிலே வாழ வேண்டும். சுதந்திரமாக வாழ வேண்டும். சுதந்திரம் என்பது எல்லோருக்கும் ஒரு பொதுவான விடயம். அந்த வகையிலே நாங்கள் மற்றவர்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் பண்ணாமல் நாங்கள் அவங்களுக்கும் உதவி செய்து ஒருவரை புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று இந்த காலை வேளையிலே உங்களுக்கு கூறிக்கொண்டு, மலர்ந்திருக்கின்ற இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான நாளாக அமைய வேண்டும் என புத்த பகவானின் பிரார்த்தனை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் அம்பா சாம்பவி சந்திரமௌலீம் ரபலா கபர்ணா உமா பார்வதி காளி கைமவதி சிவாத்ரணயணி காத்யாகினி பைரவி சாவித்ரி நவயௌவனாம் சுபகரி சாம்ராஜ்யலக்ஷ்மி பிரதா சித்ரூபி பரதேவதா பகவதி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி. வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய நாள் நம் எல்லோருக்கும் நல்ல நாளாக அமைய வேண்டும். நாம் எடுக்கின்ற முயற்சிகளெல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்று நாம் இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். அந்த இறை பிரார்த்தனை மூலமாக நமக்கு வாழ்விலே அனைத்தும் வந்து சேரும் என்பது உண்மை. அந்த வகையிலே நாம் இறைவனை வழிபாடு செய்வதற்கு முதலிலே நம்முடைய சமயம் அன்பு நிறைந்த சமயம். இந்த அன்பின் வழியிலே இறைவனை வழிபட்டவர்கள் முன்னோர்கள். அன்பினாலே எதையும் சாதித்து விடலாம். அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்பது போல இந்த அன்பு என்பதுதான் ஒவ்வொரு ஜீவராசிகளிடத்திலும் உள்ளது.
அந்த அன்பை நாம் நல்ல வழியிலே பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இறைவன் அன்பை படைத்திருக்கின்றான். ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் இந்த அன்பை படைத்திருக்கின்றான். இந்த அன்பின் மூலமாக நாம் இறைவனை காண்பது மிகவும் நமக்கு எளியதான ஒரு வகை. இறைவன் மீது நாம் அன்பு செலுத்துகின்ற பொழுது அந்த இறை அன்பு நமக்கு வந்து சேர்க்கிறது. இந்த அன்பு என்பது பல்வேறு பரிமாணங்களில் நாம் காணுகிறோம். ஒரு தாய் குழந்தை மீது செலுத்துகின்ற அன்பு, ஒரு குழந்தை தாய் மீது செலுத்துகிற அன்பு, ஒரு கணவன் மனைவி மீது செலுத்துகின்ற அன்பு, ஒரு மனைவி கணவன் மீது காட்டுகின்ற அன்பு, ஒரு ஆசிரியர் மாணவன் மீது காட்டுகிற அன்பு, ஒரு மாணவன் ஆசிரியர் மீது காட்டுகின்ற அன்பு, அடியவர்கள் இறைவன் மீது செலுத்துகின்ற அன்பு, இறைவன் அடியவர்கள் மீது காட்டுகின்ற அன்பு என்று இந்த அன்பை நாம் பல்வேறு பரிமாணங்களிலே காணுகிறோம். இவ்வாறு இந்த அன்பின் மூலம் நாம் இறைவனுடைய திருவருளை எல்லாம் பெற்றுவிடலாம். இறைவனுடைய திருவருளை ஞானசம்பந்த பெருமான் எதுவுமே அறியாதவராக சிறு குழந்தையாக இருக்கின்ற பொழுது அந்த அன்பு நிறைந்ததினாலே அங்கே நீராடச் சென்ற தன்னுடைய தந்தையை காணாமல் ஆகாயத்தை நோக்கி அப்பா அம்மா என்று அழுத பொழுது இறைவன் இறங்கி வந்து உமாதேவியானவள் ஞானப்பால் கொடுத்தாள் என்று நாம் புராணங்களிலே படித்திருக்கிறோம். அங்கே அன்பின் நிமித்தமாக எந்த விதமான கள்ளங்கபடமில்லாத அந்த சிறிய குழந்தை தந்தையை காணாது அழுத பொழுது இறைவன் இறங்கி வந்து ஞானப்பால் கொடுத்தாள் உமாதேவியார். அதனாலே தான் அவனுக்கு ஞான சம்பந்தன் என்று பெயர் ஏற்பட்டது. அந்த ஞானப்பாலை குடித்ததும் ஞானம் பிறந்ததினாலே தந்தை வந்து யார் உனக்கு இந்த பாலை கொடுத்தது என்று கேட்டபொழுது தோடுடைய செவியன் என்ற தேவாரத்தை அந்த 3 வயது குழந்தை பாடியதாக நாம் புராணத்திலே படிக்கிறோம். அதே போல் இந்த அன்பினாலே எதையும் நாம் சாதித்து விடலாம். தாய்ப்பன்றியை ஒரு வேடவன் கொன்ற பின்பு அந்த பன்றிக்குட்டிகளெல்லாம் தாயை காணாது தவித்த பொழுது அந்த அன்பினாலே இறைவன் இறங்கி வந்து அந்த பன்றிக்குட்டிகளுக்கு தாய்ப்பன்றியாக இருந்து பால் கொடுத்தார் என்று நாங்கள் புராணத்திலே படிக்கிறோம். எனவே இந்த அன்பு நிறைகின்ற பொழுது இந்த அன்புக்கு முண்டோ அடைக்கும் அதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. அன்பின் மூலமாக நாம் இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். அதனாலே தான் திருமூலர் அன்பே சிவம் என்று சொன்னார். அன்பு வேறு சிவம் வேறு என்பது கிடையாது. யாருடைய உள்ளத்திலே அன்பு நிறைந்திருக்கின்றதோ அவர்களுடைய உள்ளத்திலே இறைவன் குடிகொள்வானாம். அன்பே சிவம். நம்முடைய உள்ளத்திலே இறைவனும் இருக்கின்றான், மிருகமும் இருக்கிறது. நாங்கள் சந்தோஷமாக ஆனந்தமாக பேசுகின்ற பொழுது அந்த இறைத்தன்மை வெளியாகிறது. நாம் சற்று கோபப்பட்டு சஞ்சலப்பட்டு ஆத்திரப்பட்டு நாங்கள் வார்த்தைகளை பேசுகின்ற பொழுது மிருகத்தனம் அங்கே புறப்படுகிறது, அந்த வெளிப்பாடாக தெரிகிறது. எனவே நாம் இந்த அன்பு நிறைந்த உள்ளத்திலே அன்பின் மூலமாக நாம் எதையும் சாதித்து விடலாம். அந்த மிருகத்தனம் வெளிப்படாமல் நாங்கள் இனிய வார்த்தைகளை பேசுகின்ற பொழுதும் கனிவாக பேசுகின்ற பொழுதும் இறைவன் மீது அன்பு செலுத்துகின்ற பொழுதும் அந்த அன்பே சிவமாக அமர்ந்து இருக்கின்ற இறைவனை நாங்கள் அன்பின் வழிபாட்டின் மூலமாக இறைவனை வழிபட்டு இறைவனுடைய பரிபூர்ணமான திருவருளை எல்லாம் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்தசன் மங்களானி சந்து. சுபம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபியஹும் பிஇஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பாத். வசந்தன் டிவியின் ஆராதனை நேர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் செப்டம்பர் மாதம் 25ஆம் திகதியில் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா மனித சமூகத்துக்கு ஒவ்வொரு பாக்கியங்களை கொடுத்திருக்கின்றான். அதில் எங்களுக்கு கிடைத்த மிக பெரும் பாக்கியம்தான் நேரம். உண்மையில் இந்த நேரம் எந்தளவு தூரம் முக்கியமானது என்பதை அல்லாஹ் தஆலா பல இடங்களில் இந்த நேரத்தின் மீது சத்தியமிட்டிருக்கின்றான். இதனூடாக நாங்கள் பார்க்கின்றோம் இந்த நேரம் எந்தளவு தூரம் பெருமதியானது. அல்லாஹ் தஆலா சத்தியமிடுகின்ற பொழுது வல் அசர், காலத்தின் மீது சத்தியமாக. எனவே காலத்தின் மீது சத்தியம் செய்கின்ற அளவுக்கு காலம் பெருமதியானது,
காலம் முக்கியமானது. எனவே அந்த நேரத்தை நாங்கள் மிக சிறப்பாக பயன்படுத்த வேண்டும். நேரத்தை வீணடிப்பதென்பது மரணத்தை விட பயங்கரமான ஒரு விடயமாகும். நேரம் எப்பொழுதும் இஸ்லாமிய இபாதத்களோடு இஸ்லாமிய வணக்க வழிபாடுகளோடு நேரம் சம்பந்தப்பட்டிருக்கின்றது. அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான், நீங்கள் தொழுகையை அல்லாஹ் தாலுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், தொழுகையை ஆரம்ப நேரத்தில் தொழுவதே சிறப்பாகும். அதே போன்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான், தொழுகை என்பது நேரம் குறிப்பிடப்பட்ட கடமையாகும். அதே போன்று எங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கின்ற நோன்பு, ஹஜ்ஜி இது போன்ற இதர அமல்களும் நேரத்தோடு காலத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றது. எனவே காலத்தை வீணடிப்பதென்பது மிக பெரும் ஒரு பாவமாகும். காலம் நேரம் என்பது எங்களுக்கு வழங்கப்பட்ட ஓர் அமானிதமாகும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாளில் கேள்வி கணக்கு நாளில் ஒரு மனிதன் 4 கேள்விகள் கேட்கப்படுகின்ற வரைக்கும் அவனுடைய கால் ஒரு எட்டு வைக்க முடியாது. அதில் ஒரு கேள்விதான், நீ உன்னுடைய வாழ்க்கையை எவ்வாறு கழித்தாய்? எனவே நாங்கள் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றுள்ள அந்த நேரத்தை, அந்த அவகாசத்தை நாங்கள் சிறந்த முறையில் கழிக்கின்ற பொழுது அந்த கேள்விக்கு எங்களால் பதிலளிக்க முடியும். இல்லாவிட்டால் நாங்கள் ஒரு அடி கூட அந்த இடத்தில் எடுத்து வைக்க முடியாது. எனவே நேரம் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாகும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தூதர்கள் இந்த நேரத்தை மிக கச்சிதமாக பயன்படுத்தினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக இருக்கின்ற அந்த குறுகிய கிட்டத்தட்ட 2.5 வருடத்தில் மிக பெரும் சாதனைகளை நிகழ்த்தினார்கள். அல் குர்ஆனை சிறந்த முறையில் திரட்டினார்கள், தொகுத்தார்கள். அதே போன்று அக்காலத்தில் ஏற்பட்ட பொய் நபிமார்கள் தோன்றிய அந்த விடயத்தை அவர்கள் முற்றாக அழித்தார்கள், ஒழித்தார்கள். அதே போன்று உமர் இப்னு அப்துல் அசீஸ் கலீஃபா அவர்கள் அவருடைய அந்த குறிப்பிட்ட 2 வருடத்தில் அவர்கள் பெரும் சாதனைகளை புரிந்தார்கள். அதாவது அவர்கள் ஹதீஸ்களை தொகுப்பதற்கு அவர்கள் ஹதீஸ்களை தொகுத்தார்கள். அதே போன்று அந்த வறுமை என்ற நிலைமையை அவர்கள் ஒழித்து கட்டினார்கள். யாருக்கும் சதக்கா கொடுக்கக்கூடிய, தர்மம் கொடுக்கக்கூடிய நிலை இல்லாமல் வறுமையின்றி அறியாமையின்றி அந்த நாட்டை முழுமையாக செல்வந்த நாடாக அவர்கள் மாற்றினார்கள். எனவே நாங்கள் நேரத்தை மிக சிறப்பாக நாங்கள் பயன்படுத்த வேண்டும். நேரத்தை நாங்கள் சிறப்பாக பயன்படுத்த வேண்டும். அந்த வகையில் நேரத்தை நாங்கள் முகாமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இஸ்லாமிய இபாதத்களை நாங்கள் சரியாக நிறைவேற்ற வேண்டும். அதே போன்று அந்த நேரத்தின் முக்கியத்துவத்தை நாங்கள் விளங்கி அதற்கேற்ப செயற்பட்டு இவ்வுலகிலும் மறு உலகிலும் வெற்றி பெறுவோமாக என்று கூறி விடைபெறுகின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, புதியதொரு நாளுக்குள்ளாக வந்திருக்கிறோம். இன்றைய நாளிலும் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்று செப்டம்பர் மாதம் 25ஆம் நாளில் கால் பதித்திருக்கின்றோம். வசந்தம் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாள் இனிமையான நாளாக மாறுவதற்கு நான் வாழ்த்துகின்றேன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாளிலே நற்செய்தியிலே ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. ஜேசு ஒரு இடத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கின்றார். அந்த பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் வெளியே அவரை பார்ப்பதற்கு சிலர் வந்திருக்கிறார்கள். அவர்கள் வேறு யாருமல்ல, ஜேசுனுடைய தாயும் சகோதரர்களும். இங்கே ஜேசுனுடைய தாய் வந்திருக்கிறார் என்று அவரிடம் சொல்லப்பட்ட போது அவர் சொன்ன வார்த்தையை நாங்கள் கவனிப்போம். உம் தாயும் சகோதரரும் உம்மை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு அறிவித்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, இறைவார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார் என்று. எனக்கு அருமையானவர்களே, இந்த பகுதியை நிறைய விவாதத்துக்கு உட்படுத்திய பகுதியாக இருக்கிறது. அதாவது ஜேசு தன்னுடைய சொந்த தாயை மதிக்கவில்லை, அவளை ஒரு பொருட்டாக கருதவில்லை என்ற விவாதம். ஆனால் உண்மையாக அப்படி அல்ல. எனக்கு அருமையானவர்களே, நன்றாக இந்த விடயத்தை பார்த்தோம் என்றால் எங்களுக்கு ஒரு விடயம் தெளிவாக புரியும். இவர் உண்மையாக தாயை பெருமைப்படுத்துகின்றார். தாயை பெருமைப்படுத்துகின்றார் எப்படி என்றால், உன்னுடைய தாயும் சகோதரர்களும் வந்திருக்கின்றார்கள் என்று சொல்லப்படும் பொழுது இவர் என்ன சொல்கின்றார் என்றால், ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அதன்படி நடப்பவர்களை தாய். அப்படி என்றால் அவள் வெறுமனே என் தாய் மட்டுமல்ல, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்த ஒரு மகா பெரிய உத்தமி என்று ஆண்டவர் சொல்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் எப்படியாக அந்த தாயை உயர்த்துகின்றார். ஜேசு அந்த தாயை உயர்த்தி மகிழ செய்கின்றார். அது மாத்திரமல்ல, இது ஒரு பெரிய அழைத்தலாகவும் இருக்கிறது.
அப்படி என்றால் ஆண்டவருடைய கேட்டு அதன்படி நடப்பவர்களே என்னுடைய தாயும் என் சகோதரர்களாகவும் மாற முடியும் என்று ஆண்டவர் சொல்கின்றார். எங்கள் எல்லோருக்கும் அந்த அழைத்தலை ஆண்டவர் முழுவதுமாக கொடுக்கின்றார். நீயும் என்னுடைய தாயாக மாறலாம், நீயும் என் சகோதரனாக சகோதரியாக மாறலாம். எப்போது? நீ என்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது. இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற மிக பெரிய ஒரு கிஃப்ட், ஒரு ஆசீர்வாதம், ஒரு பரிசு. எனக்கு அருமையானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எவ்வளவு தூரம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்களாக இருக்கிறோம். தாய் மரியாள் ஒரே ஒரு வார்த்தை முழு வாழ்க்கை மாறியது. பிரச்சனை நிறைந்திருக்கிறது என்று அறிந்திருந்தும் கூட அவள் சொல்கின்றார், இதோ நான் உன் அடிமை, உன்னுடைய வார்த்தைப்படி எனக்கு ஆகட்டும் என்று. அன்று சொன்னது முதல் நிறைய பிரச்சனை சிக்கல்கள் இருந்தது, ஆனால் விழுந்து விடவில்லை, விட்டு ஓடிவிடவில்லை. அதே போல ஜேசுனுடைய சகோதரனாக சகோதரியாக நாங்கள் மாற வேண்டும் என்றால், எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது மாத்திரமல்ல, அதன்படி நடக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது எங்கள் வாழ்வில் பெரிய பெரிய அற்புதங்கள் நிறைவேறும். பிரியமான பிள்ளைகளே, கானா ஒரு திருமணத்திலே ஆண்டவருடைய வார்த்தை, இந்த தொட்டிகளை தண்ணீரால் நிரப்பினார்கள். இதை மொண்டு பந்தி மேற்பாரம் கொண்டு போங்கள் என்கிறார், கொண்டு போகின்றார்கள். அங்கே அற்புதம் நிகழ்கிறது. அதாவது வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது அற்புதம் நிகழ்கிறது. நாங்கள் மீண்டுமாக மாற்கு நற்செய்தி 3வது அதிகாரத்திலே கை சூம்பிய ஒரு மனிதன் நடுவில் வந்து நின்றான், கையை நீட்டினான், கை சுகமாக கிடைக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யும் பொழுது அற்புதம் நிகழ்கிறது. எங்கள் குடும்பங்களிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி எங்கள் வாழ்வை மாற்றிக்கொண்டால், எனக்கு அருமையானவர்களே, நிச்சயம் நாங்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலான ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்து முடிப்பார். அவருடைய தாயும் சகோதர சகோதரிகளாக நாங்களும் மாறலாம். இதற்காக ஜெபம் செய்வோம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைய நாளில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.